அபிமான் ஒரு மருந்து வந்து கொடுத்தாங்க சார். அதை ஒரு 5 லிட்டர், ஒரு ஏக்கருக்கு 5 லிட்டர்னு சொல்லி கணக்கு கொடுத்தாங்க. அதில் வாங்கி நான் யூஸ் பண்ணேன் சார். நல்ல பலன் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் குலை நல்லா நீட்டமாக வரணுங்கிறதுக்காக ஆர்பிக்ஸ்னு ஒரு மருந்து இருக்குது, அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க சார். அதுக்கப்புறம் ஆர்பிக்ஸ் வாங்கி நான் யூஸ் பண்ணேன் சார். அதுவும் நல்லா இருக்குது சார். நல்லா இடைவிட்டு கனவுகள் ரொம்ப கேப் விட்டு தார் கொஞ்சம் நீளமாகவே வந்துச்சு சார். சார் இப்போ வந்து அபிமானியை ஃபஸ்ட்டு கொடுக்கும்போதும் நாங்கள் தண்ணீரில் கலந்து ஒரு லிட்டருக்கு வந்து 100 லிட்டர் தண்ணி கலந்துக்கிட்டேன் சார். குலை நீட்டமாக தெரியுது சார். முன்னாடி வந்து எங்களுக்கு குலை கொஞ்சம் மெலிசாகவும் காய் கொஞ்சம் ஊக்கமாகவும் இல்லை சார். இப்போ வந்து அதெல்லாம் நல்லா இருக்குது சார். இப்போ வந்து காய் கொஞ்சம் ஊக்கமாகவும் தெரியுது, தார் நீட்டமாக இருக்குது. அபிமான் ஊற்றினோடனே வேருக்கு ஊற்றும் போதே அதோட இலைகள் வந்து நல்லா வளர்ச்சி அடைகிறதும் கரு நிற பச்சைக்கு மாறுறதும் நல்லாவே தெரியுது சார். வணக்கம். நான் அரியலூர் மாவட்டத்தில் மேலக்கருப்பூர்லேருந்து பழனிசாமி பேசுகிறேன் சார். இப்போ நான் வந்து வாழை பயிர் பண்ணிகிட்ருக்கேன் சார். இதுக்கு முன்னாடி நான் ரோஸ் வச்சுருந்தேன், கடலை வச்சுருந்தேன், இதெல்லாம் பார்த்துட்ருக்கேன் சார். இப்போ சோளம், மக்காச்சோளம் போட்டிருந்தோம். இப்போ அதுக்கப்புறம் சீசன் டைமுக்கு வருங்கிறதுக்காக நான் வந்து பூன் வாழையை தேர்ந்தெடுத்து பொங்கல் சீசன்லாம் கொஞ்சம் வியாபாரம் இருக்குங்கிறதுக்காக பொங்கல் நோக்கி பண்ணிகிட்ருக்கேன் சார். பண்ணும்போது இந்த வாழைக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணி அல்லக்கண்ணெல்லாம் எடுத்து விட்டு நாங்கள் வந்து பூன் ரெடி பண்ணி பொங்கலுக்கு கொடுக்குற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கேன் சார். ஏபிகேஸ் ஆர்கானிக்கில் நான் யூடியூப்பில் பார்த்தேன் சார். அப்புறம் விசாரிச்சேன், கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் திருப்பி நானும் ஆர்டர் பண்ணேன் சார். அபிமான் ஒரு மருந்து வந்து கொடுத்தாங்க சார். அதை ஒரு 5 லிட்டர், ஒரு ஏக்கருக்கு 5 லிட்டர்னு சொல்லி கணக்கு கொடுத்தாங்க. அதில் வாங்கி நான் யூஸ் பண்ணேன் சார். நல்ல பலன் தெரிஞ்சுது. திருப்பியும் இடைவிட்டு 2 மாதம் இடை கேப்பில் நான் திருப்பியும் ஒரு ஆர்டர் பண்ணி திருப்பியும் வாங்கி கொடுக்க சொன்னாங்க சார். அதுமாரி திருப்பியும் ஒரு 5 லிட்டர் வாங்கி கொடுத்தேன் சார். அதுக்கப்புறம் பார்த்தா வாழை ரொம்ப சுகத்தாக நல்லா முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் நல்லாவே இருக்குது சார். நாங்கள் இவ்வளோ நாளாக பண்ணிட்டு இருந்த பயிர்களுக்கும் இப்போ இந்த வாழை போடுற வயசுக்கும் நான் வித்தியாசம் 15 வருஷமாக அந்த வாழை வச்சுட்டு இருக்கேன் சார். அதில் வித்தியாசங்கள் நல்லா தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் குலை நல்லா நீட்டமாக வரணுங்கிறதுக்காக ஆர்பிக்ஸ்னு ஒரு மருந்து இருக்குது, அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க சார். அதுக்கப்புறம் ஆர்பிக்ஸ் வாங்கி நான் யூஸ் பண்ணேன் சார். அதுவும் நல்லா இருக்குது சார். நல்லா இடைவிட்டு கனவுகள் ரொம்ப கேப் விட்டு தார் கொஞ்சம் நீளமாகவே வந்துச்சு சார். சார் இப்போ வந்து அபிமானியை ஃபஸ்ட்டு கொடுக்கும்போதும் நாங்கள் தண்ணீரில் கலந்து ஒரு லிட்டருக்கு வந்து 100 லிட்டர் தண்ணி கலந்துக்கிட்டேன் சார். கலந்து அதுக்கப்புறம் அதை ஒரு டப்பாவை கணக்கு பண்ணி வச்சு ஒரு மரத்துக்கும் 1 லிட்டர் தண்ணி கணக்குல எல்லாத்துக்கும் ஊற்றிட்டு வந்தேன் சார். அதை ஊற்றும்போது நாங்கள் கணக்கு பண்ணுறது சார். ஒரு 1000 வாழை இருக்குன்னா இத்தனை லிட்டர் தண்ணின்னு கலந்து மருந்தை கலந்துட்டு ஒரு கொப்பரையில் வச்சு கலந்துட்டு உடனேந்து ஒரு டப்பா வச்சு மினிமம் எல்லாத்துக்கும் சேமாக வர மாதிரி கலந்து ஊற்றினோம் சார். அதே முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 மாதத்துல 2வது ரவுண்டும் கொடுத்தேன் சார். அபிமான் கொடுத்தோம். திருப்பி வந்து ஆர்பிக்ஸ் வந்து ஒரு 6 மாதத்துக்கு மேலே தான் சார் நான் கொடுக்க சொன்னாங்க. குலை நீளமாக வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறமேலு ஆர்பிக்ஸை வாங்கி அதே மாதிரி லிட்டரில் தண்ணியில் கலந்து 100 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டர் கலந்து திருப்பி எல்லா மரத்துக்கும் அதே மாதிரி ஒரு டப்பா கொடுத்தேன் சார். இப்போ நல்லா அமோகமாக இருக்குது சார் வாழை. சார் இப்போ வாழை வச்சு 10 மாதம் ஆகுது சார். இப்போ நாங்கள் 3 டைம் பண்ணியிருக்கோம் சார். இதை வாங்கி 10வது மாதத்துக்கு நடந்துகிட்டு இருக்குது சார். இப்போ வந்து 11ஆம் மாதத்துலேருந்து கட் பண்ண ஆரம்பிப்பாங்க சார். 11ஆம் மாதம் பொங்கல் சீசன் வந்துருச்சு. 11ஆம் மாதத்துலேருந்து விளைச்சல் ஆனது பூரா எடுக்க ஆரம்பிப்போம் சார். இப்போ நாங்கள் முன்னாடி இதுவரையிலையும் பண்ணிக்கிட்டு இருந்ததுக்கும் இப்போ பண்ணுறதுக்கும் வித்தியாசங்கள் நிறையா இருக்குது. ஏபிகேஸ் ஆர்கானிலேருந்து வாங்கின அந்த மருந்தை யூஸ் பண்ணுறதுனால எனக்கு பலம் நல்லா தெரியுது சார். குலை நீட்டமாக தெரியுது சார். முன்னாடி வந்து எங்களுக்கு குலை கொஞ்சம் மெலிசாகவும் காய் கொஞ்சம் ஊக்கமாகவும் இல்லை சார். இப்போ வந்து அதெல்லாம் நல்லா இருக்குது சார். இப்போ வந்து காய் கொஞ்சம் ஊக்கமாகவும் தெரியுது, தார் நீட்டமாக இருக்குது. அபிமான் ஊற்றினோடனே வேருக்கு ஊற்றும் போதே அதோட இலைகள் வந்து நல்லா வளர்ச்சி அடைகிறதும் கரு நிற பச்சைக்கு மாறுறதும் நல்லாவே தெரியுது சார். சார் இப்போ வந்து நாங்கள் 1000 கட்டை நட்டுருக்கோம் சார். 1000 கட்டையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 800 கட்டைக்கு மேலே நாங்கள் தார் ஈனிட்டு வந்துருச்சு சார். இன்னும் ஒரு 100 to 200 கட்டை மட்டும்தான் சார் இருக்குது. எப்போதுமே ஒரு 50% தான் வந்திருக்கும். இந்த மருந்தை பயன்படுத்தி நாங்கள் யூஸ் பண்ணுறதுனால இப்போ வந்து எங்களுக்கு 90% பக்கமாகவே தார் பூரா ஈனிடுச்சு சார். இப்போ ஒரு 100%ல் ஒரு 10% தான் வராமல் தார் இருக்குது. மற்றதெல்லாம் தான் தார் ஈனிடுச்சு, நல்லாவே இருக்குது சார். வாழையோட தினம் வந்து ரொம்ப மெல்லிய தலைமையில் வந்துடுச்சு. இந்த அபிமானம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த மரம் ஊக்கம் பிடித்து தண்டு வளர்ச்சி அதிகமாகி ரொம்ப கன குரோத்தோடு வந்துச்சு சார். அதுதான் எங்களுக்கு ரொம்ப வேகமாக வளர்ந்ததுனால தான் இதை நம்ப நான் ஆரம்பித்தேன் சார். ஃபஸ்ட்டில் நாள் கடந்து போயிடும் சார். சார் இப்போ வந்து அந்த மாதத்துல நட்டால் தான் இந்த மாதத்துக்கு வெட்ட முடியுங்கிற ஒரு கணக்கு இருக்குது சார். அப்போ அந்த அதாவது பங்குனி மாதத்துக்கு முன்னாடி கரெக்டாக பங்குனி மாதத்தில் நீங்கள் இந்த வாழையை ஊனிங்கன்னா அந்த பொங்கலுக்கு வந்து சேரும் சார். அதுக்காக நாங்கள் பொங்கலை கணக்கு பண்ணி தான் சார் இந்த வாழை நடுறோம். அப்போ பார்க்கும்போது இந்த நெல்லுக்குள்ளே இந்த பயிர் வந்து நல்லா இருக்கவும் அது அப்படி மெலிஞ்சு போய் வந்துச்சு. இந்த அபிமானம் ஊற்றுனதுக்கு அப்புறம் தான் அந்த தண்டு வளர்ச்சி ஊக்கமாக இருக்கும். திருப்பி நான் வந்து அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி கேட்கும்போது இன்னும் ஒரு திருப்பி ஊற்றுனீங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சார். அதுக்கப்புறம் தான் 2வது டைம் வாங்கி செஞ்சேன் சார். நல்லாவே வந்துச்சு சார். சார் இப்போ வந்து இது வந்து நாங்கள் அல்லக்கண்ணு விடுறதில்ல சார். விட்டோன்னா காய் வளர்ச்சி வந்து குறையும். நம்ம குறிப்பிட்ட நேரத்தில் வந்து இந்த தாரை வெட்டி எடுக்க முடியாது சார். அதனால் வந்து எல்லா இதுலேயும் வந்து அல்லக்கண்ணை எடுத்துகிட்டு இருக்கணும் சார். 6 மாதம் to 8 மாதம் வரலையும் வல்லக்கண்ணுகள் வளர்ச்சி அதிகமாகவே இருக்கும்.
அதனால் இந்த அல்லக்கண்ணை வந்து நம்ம சைடில் வர பக்கம் கட்டில் வந்து வந்துகிட்டு இருக்கும், கண் வந்துகிட்டே இருக்கும். அதை எடுத்து ரிமூவ் பண்ணிகிட்டே இருந்தோம்னாக்க அந்த ஒரு தார் மரமும் நல்லா வளர்ச்சி growth நல்லாவும் இருக்கும், காய் வளர்ச்சியும் நல்லா இருக்கும் சார். அதனால் அல்லக்கண்ணை கண்டிப்பாக எடுத்துருவோம் சார் நாங்கள். இப்போ ஏன் சுத்தமாக ரிமூவ் பண்ணிடுறோம்னாக்க நான் எங்களுக்கு வந்து பங்குனி மாதத்தில் கணக்கு பண்ணி விட்டால் மட்டும்தான் பொங்கல் சீசனுக்கு வரும். அதுக்காக லேட்டாக நாங்கள் கரெக்டாக ஒதுக்குறதுனால தான் இப்போ ரிமூவ் பண்ணிடுறோம் சார். ரிமூவ் பண்ணிட்டு பங்குனி மாதம் நாங்கள் கரெக்டாக ஒதுக்கிட்டோம்னாக்கா கரெக்டாக பொங்கலுக்கு எங்களுக்கு இது சீசன் வந்து பொங்கல் தான் சார். அதனால் பொங்கலுக்கு தாரின்ற மாதிரி தான் நாங்கள் கணக்கு பண்ணி பொங்கலுக்கு வெட்டுற மாதிரி வச்சுருக்கோம் சார். அதனால் அல்லக்கண்ணை நீக்கிறோம். ஆனால் திருப்பி வந்து பங்குனி மாதம் விட்டுருவோம் சார், கட்டையப்புறம் விட்டுருவோம்.